கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து முடிப்பார். நம்மை கொண்டு. ஆண்டவருக்கு கொஞ்சம் போதுங்க. நீங்க கொடுக்குற கொஞ்சம் போதும். ஆண்டவர் நம்ம கிட்ட பெருசா எதிர்பார்க்கல. நீங்க கொடுக்குற கொஞ்சம் போதும். 5 அப்பம் 2 மீன் போதும். 5 அப்பம் 2 மீனையும் எத்தனை பேர் கொடுத்தாருங்க? 5000 ஆண்கள் கணக்குக்கு. அப்ப பெண்கள் எவ்வளவு இருப்பாங்க? நம்ம சர்ச்ல ஸ்பெஷல் மீட்டிங்கு எப்போ எந்த கூட்டம் நடந்தாலும் யாரும் அதிகமா வருவா? அப்ப 5000 ஆண்களே 5000னா பெண்கள் எவ்வளவு இருந்திருப்பாங்க? கணக்கு கரெக்டா? 10,000 வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இதுல எத்தனை குழந்தைங்க இருந்திருப்பாங்க? ஒரு வீட்டுக்கு 2 குழந்தைன்னு போடுங்க. சரி, 20,000 குழந்தைங்க. சும்மா சின்ன கணக்கு. 2 குழந்தைங்க. இப்பதான் ஒரு வீட்டுக்கு 1, நாட்டுக்கு 1 அப்படின்னு ரொம்ப குறைச்சிட்டோம். அந்த காலத்துலலாம் 7, 8, 12, 13 இப்படிலாம் இருக்கும். சரி, 2ன்னே வைப்போம். 10எல்லாம் வேண்டாங்க. குடும்பமா போனவங்க ஒரு 5000 குடும்பங்கள். அதுல 2ன்னு வச்சாலே 10,000 வந்துருச்சு. சரிங்களா? இப்ப 15,000 + 10,000 25,000 கணக்குக்கு. 25,000 பேர் வந்திருக்கிற கன்வென்ஷன்ல கையில இருக்கிற சோர்ஸ் என்ன தெரியுங்களா? 5 அப்பமும், இன்னொரு இடத்துல 5 அப்பங்களும் 2 சிறு மீன்களும். எத்தனை மீனுங்க? 2 சின்ன மீன். சின்ன மீன்னா நம்ம ஊர்ல எந்த மீனை சொல்லுவோம்? மத்தி மீன், இல்ல நெத்திலி, சாலை மீன், மத்தி மீன், நெத்திலி, இப்படி ஏதாவது ஒன்று வச்சுப்போம். 2 சின்ன மீன். ஏன்னா கொண்டு வந்தது யாரு? சின்ன பையன். அவன் சாப்பிட்றதுக்கு அவங்க அம்மா 2 சின்ன மீனையும் 5 அப்பத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்ம 5 அப்பம் அப்படின்னு இந்த இவ்வளவு பெருசு இருக்குமே, தேங்காய் பன் சைஸ்ல ரவுண்டா, அந்த அப்பம் இல்ல. நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ்ல கொடுத்து விடுவோம். பார்த்துருக்கீங்களா? நான் என் பிள்ளைங்களுக்கு எங்கள் வீட்டில் சுடும்போது என் பிள்ளை வந்து நின்றுட்டே இருப்பா கிச்சனில். டேடி, மம்மி என்ன பண்ணுறீங்க? என்ன டிஃபனில் போடுறீங்க? சப்பாத்தி கொஞ்சம் பெருசாக சுட்டோன்னா என் பிள்ளை சொல்லுவா, என்ன இவ்வளோ பெரிய சப்பாத்தி, நான் என்ன போத்தியா படுக்க போகிறேன்? டேடி, சின்னதாக அழகா செய்ய சொல்லு மம்மியை. எது செஞ்சாலும் குழந்தைங்களுக்கு எப்படி செய்யணுங்க? குட்டி குட்டியா. அப்போதான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னதாக ஒரு சப்பாத்தி, இந்த கை அகலத்தில் ஒரு தோசை, சின்னதாக ஒரு பூரி. அல்லேலூயா. நாம சாப்பிட்ற பூரி போல பெருசு இருக்கும். ஆனா குழந்தைங்களுக்கு சின்னதா சுட்டு கொடுத்தா ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க, முடிச்சிடுவாங்க, ஃபினிஷ் பண்ணுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவாங்க? நார்மலாவே என்ன பண்ணுவோம்? பெற்றோருடைய மனநிலை, என் பிள்ளை நல்லா சாப்பிடணும், ஃபினிஷ் பண்ணணும், என்ன பண்ணுவாங்க? அழகா சின்னதா ஒரு தோசை. அப்ப அந்த சின்ன பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய அப்பம் செஞ்சு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய தேங்காய் பண்ண தூக்கிட்டு அவனால போக முடியுமா? 5 தேங்காய் பண்ண தூக்கிட்டு முடியாது. அப்ப அவன் தூக்கிட்டு போற அளவுக்கு சின்ன டிஃபன் பாக்ஸ்ல, சொல்லுங்க, குட்டி டிஃபன் பாக்ஸ்ல குட்டி குட்டி அப்பம், 2 சின்ன மீன்கள். 2 சின்ன மீனை தொட்டுக்கிட்டு சாப்பிடணும்னா எவ்வளவு சாப்பாடு? இவ்வளவு சாப்பாடுக்கு 2 மீனை சாப்பிட முடியாது. அப்ப கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் மீன். கையில இருந்த கொஞ்சத்தை ஆண்டவரிடத்துல அவருடைய கரத்துல கொடுத்த போது 5 அந்த குட்டி அப்பங்களையும் அந்த 2 சிறு மீன்களையும் ஆண்டவர் 5000 பேர் இருக்குல்ல, 25,000 பேர், நம்ம கணக்குக்கு 25,000 பேர் வச்சுக்குவோம், பகிர்ந்து கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப எல்லாம் சாப்பிட்டாச்சு, திருப்தியா சாப்பிட்டாச்சு. எத்தனை கூட நிறைய மீதம் எடுத்தாங்க? 12 கூட நிறைய மீதம் எடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்த பையன் அந்த கிரவுண்ட்ல இருக்கிறான். சீஷர்கள் எல்லாம் 12 கூடையை தூக்கிட்டு வர்றாங்க. என்னப்பா அது? எப்பா, அந்த 5 அப்பம் 2 மீன்ல மீதியானதுப்பா. 12 கூட நிறைய மீதியாயிருச்சு, துணிக்கையெல்லாம் மீதியாயிருச்சு. என்ன பண்ணலாம்? ஒரு ஆள் ஒரு கூடையை சாப்பிட முடியுமா? சொல்லுங்க. ஒருவேளை நமக்கு அடுத்த வேலைக்கு நம்ம எடுத்து வைக்கணும்னா, யூஸ்வலா ஆண்டவர் அப்படிலாம் அடுத்த வேலைக்காக எடுத்துட்டு போற ஆள் கிடையாது. வழிக்கு பையாவது காசையாவது எதையும் எடுத்துட்டு போகாதீங்கன்னு சொல்லி கொடுத்த ஆண்டவர் கண்டிப்பா அந்த 12 கூட அதை எடுத்துட்டு போயிருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, எப்பா அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்த அந்த சின்ன பையனை வர சொல்லு. அவன் கொண்டு வந்தது எவ்வளவு பெரிய டிஃபன் பாக்ஸ்? சின்ன டிஃபன் பாக்ஸ். இப்போ ஒரு பெரிய கூடி அவன் தலை மேல தூக்கி வச்சு, இதை அவன் வீட்டுக்கு கொண்டு போய் கொடு. அம்மா கேட்டா சொல்லு, 5 நீ கொடுத்த டிஃபன் பாக்ஸை ஏசப்பா கையில கொடுத்தேன்ப்பா. நீ சாப்பிடலையா? சாப்பிடல. என்ன பண்ண? ஏசப்பா கையில கொடுத்தேன்.
ஏசப்பா பெரிய கூட நிறைய எனக்கு திருப்பி தந்திருக்கிறார். அல்லேலூயா. தம்மிடத்துல வந்த ஒருவரையும் வெறுமையாய் அனுப்பாத தெய்வம். ஆண்டவர் ஒரு நாளும் கடனாளி அல்ல. வேதம் சொல்லுகிறது அவர் ஒருவருக்கும் கடனாளி அல்லவே. கொடுத்தவங்க யாரும் வெறுமையா போனதே இல்லைங்க. இது உண்மை. ஆமென். கொடுக்கிறது ஆசீர்வாதம். என்கிட்ட கொஞ்சம் தானே இருக்கு, என்னால என்ன செய்ய முடியும்? ஐயோ தேவை, பெரிய தேவைப்பா. தேவையை பார்க்காதீங்க, உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தையும் பார்க்காதீங்க. இந்த கொஞ்சத்தை எடுத்து ஆண்டவர் கையில கொடுத்துருங்க. அந்த கொஞ்சம் பூரணமாகும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லத்தக்கதாக உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கோலியாத்தை பார்த்து, எதிரியை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. துதிக்கிற தாவீதுக்கு கோலியாத் கண்ணில் தெரிய மாட்டான். எவ்வளவு பெரிய தேவையா இருக்கட்டுங்க, அதை பார்க்க வேண்டாங்க. நான் ஆண்டவரை பார்க்கிறேன். அவராலே செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. அவருடைய நாமத்து நிமித்தம் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் வரையா. என்கிட்ட என் கூட என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? கத்தி இருக்கா, பட்டை இருக்கா? ஒண்ணுமே இல்லை. என்னடா உன் கூட இருக்கு? என் கூட இயேசு இருக்கிறார். அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு. அவர் நாமம் மகத்துவம் உள்ளது. இயேசு என்ற திரு நாமத்தை நாம் உயர்த்தும் போது அந்த நாமத்தின் வல்லமை நம்மை சுகமாக்கும். அந்த நாமத்தின் வல்லமை நம்மை விடுதலையாக்கும். அந்த நாமத்தின் வல்லமை நம்மை பலப்படுத்தும். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இன்னொரு இடத்துல நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், அருளி செய்வேன். அப்ப அவரை நோக்கி கூப்பிடுனா அவரை நாம நமக்கு தெரியணும். அல்லேலூயா. வனாந்திரத்தில் ஆகார் என்னை கண்டவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன். லஹாய் ரோகி. அல்லேலூயா. ஆபிரகாம் மலையின் மேலே கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எல்ரோஹி. அல்லேலூயா. யெகோவா ஈரே. அல்லேலூயா. அவருடைய நாமத்துல, அவர் நாமத்தை அறிந்திருந்தால் மட்டுமே அவரை நோக்கி கூப்பிட முடியும். ஆமென். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கூப்பிடுங்க அப்படின்ட்டு நான் போயிடுறேன். என் பேரு, எந்த ஊரு, என் ஃபோன் நம்பர் எதுவுமே தெரியாது. என்னை எப்படி கூப்பிட முடியும்? 91 சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்றார், அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்ப நாமத்தை அறிந்திருந்தால் அவரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன். இப்ப நாமம் நமக்கு தெரியுமா? அவர் நாமம் என்ன அப்படின்னு தெரியுமா? மோசே கேட்கிறார், உங்களுடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே. அதை பத்தி உனக்கு என்னப்பா கவலை? இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசேக்கு அறிவிக்காத நாமத்தை கர்த்தர் நமக்கு அறிவித்தார். அல்லேலூயா. மோசேக்கு இயேசுன்ற பேர் தெரியாதுங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு 1000 நாமங்கள். நம்ம பாடுற யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் உண்டு. ஒவ்வொரு நேரத்தில் தேவை வரும்போது யெகோவா ஈரே. ஆமென். எதிரிகள் வரும்போது எல் ஷடாய். சமாதானம் இல்லாதப்ப ஷாலோம். யெகோவா ஷாலோம், என் சமாதானம். யெகோவா ஷம்மா, என் கூட இருக்கிற தெய்வம். இப்படி அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டே போனாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தாத ஒரு நாமத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தினார். இயேசு என்ற நாமத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்ஷடாய்னா என்னால செய்ய முடியாத அவர் செய்து முடிப்பார். இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பேர் ஆண்டவருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஒரே நாமம் தான், எல்லாம் அந்த நாமத்தில் அடங்கும். எனக்காக யுத்தம் செய்கிறவர், எனக்கு சமாதானத்தை தருகிறவர், என் கூட இருக்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு 1000 நாமங்கள் சொல்லிட்டே போலாம். ஆனா புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு ஒரு நாமத்தை தந்தார். அந்த நாமத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை நாமங்களும் அந்த ஒரு நாமத்தில் அடங்கும். இயேசு என்ற நாமத்தை சொல்லி கூப்பிட்டா அவரை தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். இயேசு என்ற நாமத்தை நான் உயர்த்தும் போது, உண்மையாய் அவரை உயர்த்தும் போது, உண்மையாய் அவரை ஆராதிக்கும் போது, அல்லேலூயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கோம்னா, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன நாமத்தை சொல்லி கூப்பிடணும்? யெகோவா ராஃபா, என்னை சுகமாக்குங்க.
அல்லேலூயா. எனக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? எல்ரோயி யெகோவா ஈரே, என் தேவைகள் சந்திக்கிறவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும், சும்மா ஃபார் எக்ஸாம்பிள். ஆனா நமக்கோ இயேசு என்ற ஒரு நாமத்தை சொல்லி கூப்பிட்டா போதும், அதுல எல்லாமே அடங்கும். இயேசு தேவைகளை சந்திக்கிறவர், இயேசு சர்வ வல்லவர். ஆமென். இயேசு என்னை சுகமாக்குகிறவர், அவர் தழும்புகளாலே சுகமானோம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், அந்த ஒரு நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன். ஆமென். தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில நடத்துகிறார். தாவீது சொல்றாரு, தாவீதுக்கு தெரியாது என்ன நாமம், அவருக்கு என்ன நாமம், ராஜா வர போறாருன்னு தீர்க்க தரிசனம் சொன்னாரு. ஆனா அவர் பேரு தாவீதுக்கு தெரியாது. தாவீதுக்கு அருளப்படாத கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறாரா? நன்றி நன்றி இயேசு ராஜா.